ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு பேரிடர் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட்-19 வச்சுக்கோங்க. இப்போ கோவிட்-19 வந்ததுனால எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனாக 144 சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இது பிரகாரம் யாரும் வெளியில் வரக்கூடாது, அப்போ அந்த நோயோட தாக்கம் குறையும், நீங்கள் அந்த செயினை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சியாக அறிவிக்கிறாங்க. ஸோ இதை யாருக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நாட்டோட பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. இப்போது பிரைம் மினிஸ்டர் இதுக்கான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு பிரசிடெண்ட் கிட்ட சொல்கிறாரு. எப்போவுமே பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டோட அட்வைசர் தான். அப்போ பிரசிடெண்ட் இதுக்கான அப்ரூவல் கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. ஸோ இப்படி தான் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் நடக்கிறது. இதில் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 356 கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 360 கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கோவிட்-19 சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஜராக ஒரு நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு ப்ரொக்ளமேஷன்லாம் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் பெர்மிஷனோட இந்த இது எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது மக்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தரணும். அதே மாதிரி அசம்பிள் நடக்கக்கூடாது, வெளியில் ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கு மேலே நிற்கக்கூடாது, வெளியில் வரத்துக்கு தடை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் ஆகக்கூடாது நமக்கு. அதே சமயத்தில் நம்மளுக்கு பாதிப்பும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் பிரைம் மினிஸ்டரும் சரி பிரசிடெண்ட்டும் சரி இதுக்கான விஷயங்களை ரூல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனை சரிவர எல்லாமே செஞ்ச பிறகு தான் அலர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நேஷ்னல் எமர்ஜென்சியை போடுவாங்க. அதே மாதிரி இந்த 144 சட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக மினிமம் 4 பேர் சொல்லியிருப்பாங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் நேஷ்னலில் இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் டீம் பார்த்திங்கன்னா ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், ஒன்று டிபார்ட்மெண்ட்டோட டீமு, அண்ட் தென் ஒரு போலீஸுமே ஒரு ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்ட் டீம் தான். அவங்க இந்த ப்ரொக்ளமேஷன் நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அதுக்கு கவர்மெண்ட் போட்டிருக்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக நடக்கலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கான பவர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க செய்வாங்க. அதே மாதிரி இது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சினா என்ன, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய வெள்ளம், ஒரு பேரிடர் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் இருக்குது, இல்லை ஒரு புயல் இருக்குது. அப்போது அந்த ஸ்டேட்டில் மக்கள் யாரும் வெளியில் வர முடியாமல் இருக்கலாம், இல்லை ஒரு நோய் வந்திருக்கலாம், அவங்கள தவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துலேயும் கூட கவர்னர் இது கவர்னர் அண்ட் பிரசிடெண்ட் அண்ட் தென் சீஃப் மினிஸ்டரோட பெர்மிஷனோட ஸ்டேட் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 356 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி ஒன்ஸ் ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நேஷ்னல் எமர்ஜென்சியில் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 144 இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், மக்கள் என்ன செய்யணுன்றதும் இருக்கும், ஒரு பெரிய டேஞ்சர், அதேமாதிரி ஒரு வார் கூட இருக்கட்டும், ஒரு நம்ம ஒரு கடலோர பகுதியில் இருப்போம், அங்கே ஏதோ ஒரு வார் நடக்குது வேறு ஒரு கண்ட்ரியோட. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாமும் ஒரு ஸ்டேட் மட்டும் பாதிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஸ்டேட் எமர்ஜென்சி கொடுப்பாங்க. இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன, கண்டிப்பாக இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஓவரால் நஷ்டம் இந்தியாவில் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், நம்ம இந்தியானே வச்சுப்போம். ஒரு ஓவராலாக இந்தியா முழுக்க விகிதம் குறையுது, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நடக்குது. இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக கோவிட்-19லேயே ஏகப்பட்ட பிஸ்னஸ் லாஸ் எல்லா கம்பெனிக்கும் இந்தியாவில். அப்போது இது நாட் ஓன்லி நேஷ்னல் ப்ரொக்ளமேஷன் நடக்கிறது மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸும் கூட. இந்த இவ்வளோ பெரிய நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் நடந்ததுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க, வேலை இல்லை, பண பற்றாக்குறை இருக்குது. இப்போது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்ற ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம இருக்கோம். ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வருதோ அதுக்கும் பிரசிடெண்ட்டோட அப்ரூவலில், சில பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டோட அப்ரூவலில் சில விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 360 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைமில் நடக்கிற விஷயம். ஸோ நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். 1 நேஷ்னல் எமர்ஜென்சி, 2 ஸ்டேட் எமர்ஜென்சி, 3 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த 3 எமர்ஜென்சியுமே இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸாக இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்படுறது. நன்றி, வணக்கம் நேயர்களே. இதில் ஏதாச்சும் டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.